வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுக்கிரகம். இந்த 6வது கருத்தரங்கத்தின் நிறைவு பேச்சாளராக திருச்செங்கோடு நகரத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் அவர்களை பல்வேறு சில ஜோதிட கருத்துக்களை உங்களிடமே வழங்குமாறு அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அவர்களை ஜோதிட கருத்துக்கள் வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளை மாதந்தர் கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். நான் பேசும் தலைப்பானது, ஒருவருக்கு பணவரவு அதிகரிக்க எந்த கிரகத்தை நம்ம இயக்கினா நமக்கு பணவரவு அதிகரிக்கும், செய்யும் தொழிலில் வருமானம் வரும் அப்படிங்கிறத பற்றி பேச உள்ளேன். நம்ம பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 2வது நட்சத்திரம், அந்த நட்சத்திரோடைய கிரகம் இருக்கும். அந்த கிரகம் 12 பாவத்தில் எந்த பாவத்தில் இருக்கிறோ அந்த பாவத்தை நீங்கள் இயக்கினீங்கன்னா நிச்சயம் நீங்கள் செய்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி வருமானம் கண்டிப்பாக வரும். இப்போது ஒருவர் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். அஸ்வினி நட்சத்திரம், மகன் நட்சத்திரம், மூல நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் அடுத்த நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா பரணி நட்சத்திரமும், அடுத்து மகன் நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம், அடுத்தது மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா போரட நட்சத்திரம். இது அதிபதி சுக்கிரன். அப்போது ஒருவர் அஸ்வினி நட்சத்திரம், அடுத்தது மகன் நட்சத்திரம், மூல நட்சத்திரம் பிறந்தவர்கள் சுக்கிர பகவானை நீங்கள் இயக்கினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வருமானம் பணவரவு வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், நீங்கள் எடுத்து பாருங்கள், நீங்கள் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில் தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி அந்த சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தில் 12 பாவத்தில் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவத்தில் தான் சம்பந்தப்பட்ட தொழிலோ தான் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருப்போம். சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தில் 12 பாவத்தில் எந்த பாவத்திலாம் இருக்கட்டும், சரி, ஒருவேளை லக்னத்தில் இருந்தால் என்ன பண்ணுறது? இது கோயில் பரிகாரம். இப்போ நம்ம கோயிலில் என்ன பண்ணலாம்? இப்போ சுக்கிர பகவான் 12 லக்னத்தில் 12 பாவத்தில் லக்னத்தில் இருந்தால், லக்னங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சாமி. அப்போது சுக்கிரன் அதிதேவை யாருன்னா மகாலட்சுமி. அப்போது மகாலட்சுமிக்கு லக்னமாக இருக்கிறதுனால கிரீடம் வாங்கி சாத்துங்க, நிச்சயம் உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வரும். அடுத்ததாக பார்த்து போனீங்கன்னா அடுத்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரமும் பூர நட்சத்திரமும் போரட நட்சத்திரம், இவங்க 3 நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கிரகம் நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியனாக வருவார். இந்த சூரியன் ஒருவேளை 12 பாவத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அல்லது 2ஆம் பாவத்தில் இருந்துன்னு வச்சுங்க, உங்கள் லக்னத்திற்கு 2ஆம் பாவம். இப்போ 2ஆம் பாவத்தில் தான் என்ன பரிகாரம் செய்கிறது அப்படின்னா, 2ஆம் பாங்கிறது பார்த்திங்கன்னா கண்ணை குறிக்கக்கூடியது. அப்போது ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா கண்ணடக்கம் வாங்கி தானம் செய்யுங்க. அதே மாதிரி சிடிசி கேமரா அந்த கோயில் இல்லைன்னா சிடிசி கேமரா வாங்கி கொடுங்க. அல்லது அந்த கோயிலில் பழுதடைந்திருந்தால் கூட நீங்கள் அதை வாங்கி தானம் பண்ணுங்க. சரிங்க சார், அது என்ன கிரகம் வருதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தா சூரியனாக வர சிவன் கோயில். அப்போது சிவன் கோயிலுக்கு நீங்கள் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு சூரியனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அது சம்மந்தமான வருமானம் தினமும் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா பரணி நட்சத்திரம் அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் அடுத்தது உத்தர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சந்திரனாக வருவார். இப்போ இந்த சந்திரன் நீங்கள் இயக்கணும். இப்போ சந்திரன் உங்களுடைய 12 பாவத்தில் 3ஆம் பாவத்தில் இருப்பது. இப்போ கோயிலில் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, சந்திரனா உங்களுக்கு அம்பாளை குறிக்கக்கூடியது. அப்போது
கோயில் இருக்கக்கூடிய விபூதி பாக்கெட்டு 3ஆம் பாவம் தான். அதே மாதிரி கோயில் அடிக்கக்கூடிய இப்போ கும்பாபிஷேக விழா நடக்கும், அதில் வந்து பத்திரிக்கை அடிப்பாங்க. அந்த பத்திரிக்கை பேப்பர்ஸும் வந்து 3ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியதான். அப்போது அம்பாள் கோயிலில் நீங்கள் வந்து விபூதி பாக்கெட்டு வாங்கி தானமாக கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கை. இந்த பத்திரிக்கை கும்பாபிஷேக விழா மற்ற விழாக்களுக்கெல்லாம் பத்திரிக்கை அடிப்பாங்க. அந்த விழாக்களை உங்கள் கை காசு போட்டு நீங்கள் அடித்து கொடுங்க. நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சந்திரன் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தை உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அடுத்த ரோகிணி நட்சத்திரம். இப்போ அந்த அடுத்தது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் வருது. ஒருத்தர் கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி அடுத்த நட்சத்திரமான கிடைக்கக்கூடிய கிரகத்தை நம்ம இயக்க வேண்டும். அது யாருன்னா செவ்வாயாக வருவார். அப்போது மிருகசீரிஷ நட்சத்திரம், அடுத்த நட்சத்திரமான வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்குலாம் செவ்வாய் அடுத்த நட்சத்திரமாக வரும். அப்போது இந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அப்போது அந்த செவ்வாயை நீங்கள் இயக்க வேண்டும். அப்போது செவ்வாய் வந்து 12 பாவத்தில் ஒருவேளை 4ஆம் பாவத்திலேருந்து என்ன செய்வது? அப்போது 4ஆம் இடங்கிறது வஸ்திரத்தை குறிக்கக்கூடியது. அப்போது அந்த செவ்வாய் வந்து 4ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால நீங்கள் அதை இயக்க வேண்டும். அவ்வாறு இயக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு கோயிலில் வந்து வஸ்திர தானம் கொடுப்பது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் ஒரு சுற்றி வராங்கல்ல, கோயில் வந்து தேர் இருக்கும், அதில் சக்கரம் சுற்றி வராங்கல்ல, அதுவும் 4ஆம் பாகத்தை குறிக்கக்கூடியது. அப்போது நீங்கள் வந்து எந்த கோயிலில் சார் தானம் பண்ணுவதுனா முருகன் கோயிலில் நீங்கள் தானமாக பண்ணுங்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் இதை செய்யணும். ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் செய்யுங்க. அடுத்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு கேட்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு வருவார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சித்திர நட்சத்திரத்தில் இவங்கெல்லாம் பிறந்தவர்கள் வந்து எந்த கிரகமாக வரும்னு அடுத்த நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ராகுடைய நட்சத்திரமாக வரும். அப்போ திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம். அப்போது நீங்கள் இந்த அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு பகவானாக வருவார். அப்போது ராகு பகவானை இங்கே நீங்கள் இயக்க வேண்டும். அப்போ ராகு பகவான் 12 பாவத்தில் எந்த பாவத்திலோ இருந்தால் அந்த பாவத்தை நீங்கள் இயக்க வேண்டும். இப்போ எக்ஸாம்பிள் 5ஆம் பாவத்தில் இருந்ததுன்னு வச்சுங்களேன், 5ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்க 5ஆம் பாவத்தை குழந்தையை குறிக்கக்கூடியது. அப்போது துர்க்கை அம்மன் கோயிலில் போய், ஏன்னா ராகுக்கு அதிதேவதை துர்க்கை அம்மன். அப்போது நீங்கள் துர்க்கை அம்மன் கோயிலுக்கு சென்று அங்கே குழந்தைகளுக்கு ஆட்டக்கூடிய தொட்டில் கட்டி விடுங்க, தூரி கட்டி விடுங்க. அவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த நட்சத்திரம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவர்கள், சுவாதி நட்சத்திரம் பிறந்தவர்கள், சதய நட்சத்திரம் பிறந்தவர்கள். அடுத்த நட்சத்திரம் அப்படிங்கின்ற பொழுது திருவாதிரை நட்சத்திரக்கு அடுத்த நட்சத்திரத்துடைய அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குருவாக வருவார். அதாவது வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கும் அடுத்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்திற்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரடைய அதிபதி யாருன்னா குரு பகவான் நீங்கள் இயக்க வேண்டும். இந்த குரு பகவான் 12 பாவத்தில் எந்த பாவத்தில் வேணால் இருக்கட்டுங்க, அந்த பாவத்தை நீங்கள் இயக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருவேளை 6ஆம் பாவத்தில் இருந்தால், 6ஆம் பாவம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயுதத்தை குறிக்கக்கூடியது. அப்போது கோயிலில் வந்து சிவன் கோயிலில் நீங்கள் சென்று அங்கே இருக்கக்கூடிய சாமிக்கு ஆயுதத்தை வாங்கி சாத்துங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்பாலா இருக்குதுன்னு வச்சுங்க, இந்த தட்சிணாமூர்த்தி கோயிலில் அம்பாலா இருந்தால் அங்கே வந்து வேல் வாங்கி சாத்துங்க. அதே மாதிரி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஆயுதம் என்னமோ அதை வாங்கி நீங்கள் சாற்றும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வரும். அடுத்தது நட்சத்திரம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நட்சத்திரம் குருனுடைய நட்சத்திரமான பிறந்தவர்கள். அப்போது இந்த குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர் புனர்பூச நட்சத்திரம், அடுத்த நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்த நட்சத்திரத்துக்கான யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானாக வருவார். அப்போது சனி பகவான் சிவன் கோயிலை குறிக்கக்கூடியது. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய திருக்கல்யாண சேவை செய்ய வேண்டும். ஏன்னா 7ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால 7ஆம் பாவத்தில் திருக்கல்யாணம். அப்போது திருக்கல்யாண கோயிலுக்கு சிவன் கோயிலாக நடக்கும். அப்போது நீங்கள் திருக்கல்யாண சேவை செய்யுங்க, அந்த விழாக்களை கலந்துக்குங்க.
அங்கே வந்து தொண்டு செய்யுங்க. அப்படி செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் பிறந்தவர்கள். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அப்போ இந்த நட்சத்திரத்தை அடுத்த நட்சத்திரம் என்ன, இந்த நட்சத்திரடைய அடுத்த நட்சத்திரடைய அதிபதி யார் வருவார்னு கேட்டால் புதனாக வருவார். இப்போது இந்த புதன் பகவான் நீங்கள் இயக்க வேண்டும். 12 பாவத்தில் புதன் பகவான் வந்து 8ஆம் இடத்தில் இயக்க வேண்டும். அது 8ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால அப்போது அந்த அதிபதி புதனாக வர்றதுனால விஷ்ணு கோயிலில் இருக்கக்கூடிய 8ஆம் இடம் கழிப்படை ரூம்பை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கழிப்படை ரூம்பை கட்டி கொடுங்க. அதுக்கு சுத்தம் பண்ணக்கூடிய பொருட்கள் வாங்கி தானமாக கொடுங்க. அவ்வாறு கொடுக்கும் பொழுது யாருன்னா பெருமாள் கோயிலில் தான் நீங்கள் வாங்க கொடுக்க வேண்டும். ஏன்னா அடுத்த நட்சத்திரோடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதனாக வருவார். அப்போ நீங்கள் இதை செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆயிலிக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். கேட்டை நட்சத்திரத்துக்கு அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இந்த 3 நட்சத்திரடைய அடுத்த அதிபதி யாருன்னா கேது பகவானாக வருவார். அப்போ அந்த கேது பகவான் 12 பாவத்தில் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு 9ஆம் பாவத்திலிருந்துன்னு வச்சுங்களேன். 9ஆம் பாவங்கிறது கோயிலில் வேலை செய்ய குருக்களை குறிக்கக்கூடியது, குருமார்களை குறிக்கக்கூடியது. அப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோயிலில் வேலை செய்யக்கூடிய அர்ச்சகர்களுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யுங்க, சேவை செய்யுங்க. அவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயம் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நிச்சயம் நீங்கள் செய்கின்ற தொழிலில் நல்ல வருமானம் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், மகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அடுத்த நட்சத்திரம் அப்படின்ற பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனாக வருவார். அதே மாதிரி தான் சுக்கிரனை நீங்கள் இயக்க வேண்டும். சுக்கிரனா மகாலட்சுமி. இப்போ இந்த 12 பாவத்தில் எந்த பாவத்தினுடைய அதிபதி யார் வருவார்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மகாலட்சுமி கோயிலில் வரும். இந்த சுக்கிரனும் 12 பாவத்தில் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்தால் கோயில் இருக்கக்கூடிய அறக்கட்டளை நீங்கள் நம்பராக சேர்த்துக்குங்க. அவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு அந்த பாகம் வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து அடுத்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக வருதுன்னு பாருங்கள். அந்த நட்சத்திரோடைய கிரகம் ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகத்தை 12 பாவத்தில் எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்தை நீங்கள் இயக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வரும். ஆக்சுவலி வந்து நீங்கள் செய்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாருங்கள் அந்தனுடைய தொழிலை தான் உங்களுக்கு செஞ்சிட்ருப்பீங்க. அதன் மூலிமா தான் உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த கிரகத்தை நீங்கள் இயக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வரும். நன்றி. இது வரைக்கும் பேச வாய்ப்படுத்திய ஜோதிட அறக்கட்டளை, அதாவது அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னிடம் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய ஆன்லைன் மூலம் நான் ஜாதகம் பார்த்துட்ருக்கேன், ஜாதகம் வாஸ்து பார்த்துட்ருக்கிறேன். என்னுடைய செல் நம்பர் வந்து 98 657 57 189. அதே மாதிரி இன்னொரு நம்பர் 95 85 42 22 04. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் செய்து அப்பாயின்மெண்ட் எடுத்து என்னிடம் நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அகத்தியர் வித்யாலயா ஜோதிட நிலையம் என்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் கருத்தரங்கு நடக்கிறது. இந்த கருத்தரங்கில் பல ஜோதிடர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. கலக்கும் பொழுது பல குருமாருடைய ஆசீர்வாதம் இந்த இடத்துக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. பல ஊர்களிலிருந்து வர்றாங்க. அவங்களுடைய அனுபவப்பட்ட, அவங்க நிறைய கிளைண்ட் கொடுத்த சக்ஸஸ் ஆன ஜோதிடத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இங்கே சொல்கிறாங்க. அதை சொல்லும்போது மற்றவர்களுக்கும் அதை பயன்படுத்தும் பொழுது நிச்சயம் 100% அது உண்மையாக இருக்குது. அதனால் இங்கே வரக்கூடிய நபர்களுக்கு வந்து நீங்கள் இந்த அகத்தியர் ஜோதிடத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக குருவினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். மாதந்தோறும் நீங்கள் 4வது சனிக்கிழமை மோகனூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணி காலேஜில் மாதாந்திர கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுங்க. அதேமாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து மிக சிறப்பான இருந்துச்சு. அதே மாதிரி வந்து தீபாவளிக்காக ஸ்வீட் கொடுத்தாங்க மற்றும் கையெடு பதிவெல்லாம் ஜோதிட சம்மந்தப்பட்ட கொடுத்தாங்க. ஸோ அதன் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மோகனூர் சேர்ந்த ஐயா ரிட்டையர் ஆன தாசில்தார் ஐயா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜோதிடர்களுக்கும் வந்து இன்றைக்கி வந்து பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்தாங்க. அவர் நன்றியை பாராட்டுகிறேன். நன்றி.